Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சிம் 3D ஸ்மேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை 3Dயில் எப்படி நம்ம பார்க்குறது, ஓகேவா, இன்டீரியர் டிசைன், எஸ்டி டிசைன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். சிம் இன்னி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஸ்மேஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸ், ஓகேவா, அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சேம் இப்போ நீங்கள் 3D ஸ்மேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம், காப்பி, மூவ், ரொட்டேட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். பட் அது எல்லாத்தையுமே ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. சேம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை பிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் அண்டு அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும், ஓகேவா. சேம் எப்பயும் போல என்ன பண்ணலாம், நம்ம 3D ஸ்மேஷ் ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேவா. ஓப்பன் பண்ண வாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாகவே சில புது சிஸ்டம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிருக்க சிஸ்டம் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கமாண்ட் பேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கமாண்ட் பேனல் சில இதில் வந்து இருக்காது, ஓகேவா. அது வந்து ஹிட்டனாக இருக்கும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஓகேங்களா, ஹிட்டன் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், ஓகேவா. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல்லையும் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து ஹிட்டன் ஆகும், ஓகேவா. இப்போ ஹிட்டன் ஆச்சுங்களா. சேம் எகைன் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் அண்ட் எக்ஸை பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகே. இந்த கமெண்ட் பேனல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ட்ராயிங்கும் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கமெண்ட் பேனல் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், ஓகேவா. கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும், திருப்பியும் அதே பிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும், ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட், ஓகேவா. நீங்கள் என்ன ஒரு பிளான் போட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட்ஸ், இந்த கமெண்ட் பேனல், பேசிக் டூல்ஸ் எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ ஒரு நான் பாஸே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன். பாஸ் எடுத்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேவா, சேம் சும்மா ரஃபாக என்ன பண்ணுறேன்னு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு அதோட ஹைட் எல்லாமே கொடுத்துக்கிறேன், ஓகேவா. சேம் இது டைம் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் தான் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வராது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இஜெட்டை பிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஜூம் ஆகும், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் எல்லாத்துக்குமே. ஜஸ்ட் இஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இப்போ தெரியாது. ஆக்சுவலி நம்ம டோர்ஸ் விண்டோஸ்லாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பில்டிங் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் போயிட்டு நீங்கள் இஜெட் மட்டும் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது எங்கே ஹிடன் ஆனாலும் ஜஸ்ட் இஜெட் பிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகும், ஓகே. இது ஆட்டோகேட்லேருந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிற காமன் டூல் தான். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடில் அந்த கிரிட் உங்களுக்கு தேவையில்லை, ஓகேவா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஜி, ஓகேவா. கீபோர்டில் ஜஸ்ட் ஜியை மட்டும் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனும் அதுதான், ஆஃபும் அதுதான், ஓகே. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம், ஓகேவா. எனக்கு சும்மா ஒவ்வொரு வியூவும் சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண விரும்பல, ஒரே வியூவில் எல்லா வியூஸும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம், ஓகே. அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகே. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது, எனக்கு டாப் வியூவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்டில் டாப் வியூனா டி, ஓகேவா, அந்த டீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப் வியூவில் சேஞ்சஸ் ஆகுதுங்களா. சேம் அதேமாரி வேறு ஏதாவது வியூ தேவைப்பட்டுச்சு, ஃப்ரண்ட் வியூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்சஸ் ஆகும். அதேமாரி லெஃப்ட் வியூ எனக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை ரைட் சைடு வியூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் லெஃப்ட் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா. இல்லை பெர்ஸ்பெக்டிவ் வியூவே எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் கடைசியாக இந்த பிஏ பிக் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஓகேவா. இல்லை எனக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூ அதுமாரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஆர்த்தோகிராஃபிக் வியூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஓகேவா. பெர்ஸ்பெக்டிவே போதும் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் பிக் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஷேடடில் இருக்குது, ஓகே. அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கு உங்களுக்கு ஒரு ஷேடட் இமேஜாக இருக்குது. இதே எனக்கு ஒயர் ஃப்ரேமில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே போயிட்டு சேஞ்சஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் செட்டிங்கில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஒயர் ஃப்ரேம் ஒவ்வொரு இடமே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், F3 இருக்குது பார்த்தீங்களா உங்கள் இதில் கீபோர்டில், ஜஸ்ட் இந்த F3யை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா. ஒயர் ஃப்ரேம் சேஞ்சஸ் ஆச்சு. சேம் அதே F3 நான் பிக் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட் ஷேடிங், ஓகேவா. ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மெட்டீரியல் வேணும் அதெல்லாம் எப்பயுமே போல அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. F3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் அண்டு ஷேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மூவ் டூல், ஓகேவா. சேம் அதாவது ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா WER அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வரிசையாக இருக்கும் பாருங்க, WER இது 3 பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. இதில் என்னென்னா மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் W, ஓகே. W எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூவ், ஓகேவா. ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், Wங்கிற லெட்டரை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆப்ஷன் வந்துடும். சரி, நம்ம W பிக் பண்ணோன்னா என்னாச்சு, சரி இங்கே மூவ்னு பிக் ஆச்சா, ஓகேவா. ஜஸ்ட் இப்போ இந்த எலமெண்ட்டை பிக் பண்ணி அப்படின்னாலும் இந்த மூவ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பி ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம்,
ஓகே, சரி எனக்கு வேற எலிமெண்ட் இருக்கு, எனக்கு இந்த எலிமெண்ட்டே இருக்கு அப்படின்னா டபிள்யூ நான் பிக் பண்ண அப்படின்னா அந்த மூவ் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். சரி ஆப்ஜெக்ட்டை பிக் பண்ணிட்டு நமக்கு எந்த சைடு வேணுமோ என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதே காப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன சொன்னேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த வியூவில் வேணுமோ அந்த வியூவில் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வியூவில் வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். சரி இதுமாதிரி காப்பி ஆகிறப்ப இந்த காப்பி கொடுத்துட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம காப்பி ஆகணுமோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ 1 மட்டும் போதும். அதனால 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா அந்த 1 எலிமெண்ட் மட்டும் காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா மூவ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் டபிள்யூ, ஓகேவா. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இ இருக்கு பார்த்தீங்களா, இ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட், ஓகேவா. சேம் டபிள்யூஇஆர் இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூங்கிறது மூவ், இங்கிறது ரொட்டேட். ஜஸ்ட் இயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு இங்கே. சேம் அகைன் என்ன பண்ணுறேன், இதை பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா சேம் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் சேம் ஜஸ்ட் பிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அப்படின்னா ரொட்டேட் ஆகும், ஓகேவா. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரீன் இது ரெட் கலரில் ப்ளூ கலரில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஆங்கிள் ஸ்னாப் டேபிள் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இ, ஓகேவா. டபிள்யூங்கிறது மூவ், இங்கிறது ரொட்டேட். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஸ்கேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் எடுத்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக யூஸ் ஆகும் இந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷன். ஓகே, அது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆரை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த ஆப்ஜெக்ட்டை பிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா. சேம் இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் எப்பயும் போல ஜஸ்ட் சென்டர் பிக் பண்ணி கொஞ்சம் உள்ள பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாகும். அண்ட் ஏன் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா பெருசாகும். அதே எனக்கு இந்த ஆக்சிஸ்ல மட்டும் பெருசாகணும், இந்த ஆக்சிஸ்ல மட்டும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஆக்சிஸ் மட்டும் பிக் பண்ணிட்டு லென்த் கொண்டு வந்துடலாம், ஓகேவா. இதுமாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லாமே ஸ்கேல் யூஸ் பண்ணியே பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு இந்த இன்டீரியர் டிசைனுக்கு யூஸ் ஆகும். இன்டீரியர் டிசைன் அண்ட் எஸ்டி டிசைன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா. சேம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் சொல்கிறேன், திருப்பி நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் பேனல்ங்கிறது இது, அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் அண்ட் எக்ஸையும் பிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் ஆப்ஷன், ஓகேவா. சரி இப்போ இங்கே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இஜெட் பிக் பண்ண அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஜூம் ஆகி கரெக்டாக விசிபிள் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியூ போர்ட்ஸ், ஓகேவா. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்கு, எனக்கு டாப் வியூவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் டீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப் வியூவில் சேஞ்ச் ஆச்சு, ஓகேவா. இதுமாரி ஒவ்வொரு வியூக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூக்கு ஃப்ரண்ட், ஓகேவா. லெஃப்ட் சைட் வியூக்கு லெஃப்ட், ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கு யூ, அண்ட் அகைன் பெர்ஸ்பெக்டிவ் வியூவே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பி பிக் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும், ஓகேவா. சரி இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாரி இந்த ஒயர் ஃப்ரேம் வந்து ஷேடிங், ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா F3, ஓகே. F3 பிக் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் சின்ன எடிட்டிங் பண்ணணும், கரெக்டாக எட் பாயிண்ட்ல வேணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், F3 பிக் பண்ணீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம்ல சேஞ்சஸ் ஆகும். திருப்பி F3 பிக் பண்ணீங்க அப்படின்னா ஷேடர்ல சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா WER இது 3 வச்சுக்கோங்க, ஓகேவா. டபிள்யூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூவ், இங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ரொட்டேட், ஸ்கேலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர், ஓகேவா. WER. அதே நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன், ஓகேவா. மெட்டீரியல் அதாவது இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே வீடியோஸில் பார்த்துருக்கோம். 3D மேட்ச்சில் இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் பிளான் நம்ம போடவே முடியாது, ஓகேவா. அதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோஸில் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வேற கண்டென்ட்ல பார்ப்போம், ஓகேவா. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா. மறக்காம பெல் ஐக்கான பிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.